ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதான ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸில் 6வது காரியத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பம் பிக்குதல், பிரேக்கிங் ஆஃப் பிரெட். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் அப்பம் பிற்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பஸ்கா என்கிறதான ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் நம்ம தியானிச்சுட்டு, பஸ்காவை குறித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டு அந்த அப்பம் பிற்குதலுக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். யாத்ராகமம் 12-13 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போதான் முதலாக பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். நமக்கு தெரியும், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு வரும்படியாக தீர்மானித்த போது பஸ்காவின் நிமித்தமாக தான் தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு வெளியே வரும்படியான ஒரு பாதைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அது நமக்கு தெரியும். ஒரு ஆட்டுக்கடாவை நீங்கள் தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்கடாவை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக நீங்கள் பலி செலுத்தணும். அப்படி நீங்கள் பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்கால்கள் நிலை சட்டத்தில் நீங்கள் தெளிக்கும் போது யாருடைய வீட்டிலுடைய நிலைக்கால்களில் எல்லாம் அந்த ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டில் என்ன பண்ண மாட்டான், சங்கார தூதன் வரமாட்டான். அந்த வீட்டை கடந்து சங்கார தூதன் போயிடுவான். மித்த எல்லாருடைய வீட்டிலும் அந்த சங்கார தூதனுடைய அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்படிதான் ஆண்டவர் சொன்னதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக 12-13 அதிகாரங்கள்ல பஸ்காவை அனுசரித்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒன்றுதான். இதுல ஆண்டவர் ஒரு ஆடை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த ஆட்டை தான் நீங்கள் எனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ஆடு முதலாவதாக பழுதற்றதாக இருக்கணுமா. எந்த ஒரு பழுதும் எந்த ஒரு சின்ன ஒரு குறை கூட இல்லாமல் பழுதற்றதான அந்த ஆடாக இருக்கணும். இரண்டாவது, அந்த ஆடு ஒரு ஆண் ஆடாக இருக்கணும். மூன்றாவது பார்த்தோன்னா அது 1 வயது உள்ள ஆடாக இருக்கணும். நான்காவது, அது வெள்ளாடாவும் இருக்கலாம் அல்லது செம்மறியாடாவும் இருக்கலாம். எந்த ஆட்டை வேணாலும், வெள்ளாடையோ இல்லை செம்மறியாடையோ நம்ம தெரிஞ்சடிச்சுக்கலாம். ஆனால் அது பழுதற்ற ஆடா இருக்கணும், 1 வயதுள்ள ஆடா இருக்கணும், அது ஆண் ஆடா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஆட்டை தான் தேவனுக்காக என்ன பண்ணணும், பலி செலுத்தும்படியாக நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் எதுக்காக தேவன் அந்த ஆட்டை தெரிந்தெடுக்கும்படியாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னது போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக, ஒரு சுதந்திரம் கிடைக்கும்படியாக, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு கிடைக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த பஸ்காவை நீங்கள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இதை எப்படியாக இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேவியராகமம் 23, என்னாகமம் 9ஆம் அதிகாரம், உபாகமம் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும், என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களில் நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்களோ அந்த மாதம் தான் அவர்களுக்கு முதல் மாதம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த முதல் மாதத்துல 14ஆம் தேதி மாலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆட்டுக்கடா நம்ம பார்த்தோம். அந்த ஆட்டுக்கடா எப்படிப்பட்டதா இருக்கணும் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படியாக முதல் மாதம் 14ஆம் தேதி மாலையில ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய தகுதிக்கேற்ற தங்களுடைய திராணிக்கேற்ற ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆட்டுக்கடா இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதிக்கேற்றாப்புல அவங்க புசிப்பதற்கு ஏதுவான அந்த ஆட்டுக்கடாவை தான் அவங்க என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அவங்க அதிகமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒருவேளை இன்னொரு ஒரு ஃபேமிலியை அவங்க என்ன பண்ணலாம், கூட சேர்த்து அவங்க இருவருமாக சேர்த்து அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி அதை அவங்க புசிக்கலாம்.
ஆனால் அது இப்போ அவங்க ஃபேமிலியில் 5 பேர் இல்லை 10 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த 10 பேரும் சாப்பிட்டு மீதமாக இருக்கும் அந்த இறைச்சி, அப்படிப்பட்டதான ஒரு ஆடை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதான், அப்படிப்பட்ட ஒரு ஆடை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட இல்லை அவங்களுடைய சிநேகிதர்களோடு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை பகிர்ந்து அதை ஷேர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 22, 23 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து ஒரு ஈசோப்பு தண்டை எடுத்து அந்த இரத்தத்தில் தோய்த்து அவர்களுடைய 2 நிலைக்கால்களிலும் அந்த நிலைக்கால்கள் 2 நிலைக்கால்களில் தான் அந்த மேல் சட்டம் அதுலேயும் வந்து அந்த ரத்தம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பூசப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படி தான் நீங்கள் பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. 3வது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8, 9 வசனமும் என்னாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த மாம்சத்தை அவர்கள் எப்படியாக சாப்பிடணும், எப்படி அவங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை அவிச்சோ இல்லை வேறு விதத்துலையோ அதை சமைச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் புசிக்கணும். அப்படி தான் உங்களுடைய பஸ்காவை நீங்கள் வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். 4வது காரியம் நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 13ஆம் அதிகாரம் 6, 7 வசனமும் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறதான அந்த 7 நாட்களுமே வந்து அவங்க புளிப்பில்லாததான் என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தை தான், புளிப்பில்லாத பொருளை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். புளித்த மாவை அவர்கள் வந்து அந்த 7 நாட்களும் என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த பஸ்காவை என்ன பண்ணணும், அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். கடைசி 5வதாக ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனமும் என்னாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனமும் உபாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இறைச்சியை அவர்கள் என்ன பண்ணக்கூடாதான், காலை விடியற்காலை வரைக்கும் மறுநாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அதை வைத்திருக்கக்கூடாது. இன்று இரவு நீங்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக மாலை வெளியில் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பலி செலுத்தி இந்த ரத்தத்தெல்லாம் நிலைக்கால்கள் நிலை சட்டங்களில் தெளித்து நீங்கள் அதை புசிக்கிறீங்க இல்லையா, அந்த இரவோடு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பஸ்காவினுடைய அந்த பிரமாணங்களை நீங்கள் முடிச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் டே அந்த மார்னிங் வரைக்கும் நீங்கள் அதை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த இறைச்சி இருக்கு இல்லையா, அந்த அவங்க பலி செலுத்தி அந்த இறைச்சியை வந்து அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, சாப்பிடும்படியா தேவன் வந்து சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு ஒரு நியமங்களையே வந்து தேவன் வந்து வைத்திருக்கிறார். இப்படி தான் நீங்கள் புசிக்கணும், இந்த நியமத்தின்படி தான் நீங்கள் வந்து அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவங்க அந்த இறைச்சியை வந்து எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க அந்த சுட்ட அந்த இறைச்சியை வந்து அவங்க புசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அறைகளிலே கச்சையை கட்டி என்ன பண்ணணுமா, அதை அவங்க புசிக்கணுமா. ஃபஸ்ட்டு அறைகளில் அவங்கள கச்சை கட்டினவர்களாக, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால்களில் வந்து பாதரட்சி அவர்கள் தொடுத்திருக்கணுமா, காலில் பாதரட்சியை போச்சு அவங்க என்ன பண்ணணுமா, அதை வந்து புசிக்கணும். 3வது அவங்களுடைய கையில் வந்து தடி பிடித்திருக்கணுமா. 4வது அதை என்ன பண்ணணுமா, தீவிரமாக அதை வந்து புசிக்கணுமா. சும்மா பொறுமையாக உட்காந்து மெதுவாக அதை என்ன பண்ணக்கூடாதான், அதை வந்து புசிக்கக்கூடாதான். நின்று தடி பிடிச்சு, கையில் தடி பிடிச்சு அந்த அறைகளில் வந்து கச்சை கட்டி அவங்க தீவிரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து புசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து வெளியே என்ன பண்ணக்கூடாதான், புசிக்கக்கூடாதான். அதற்கு மாறாக வீட்டிற்குள்ளே இருந்தவங்க என்ன பண்ணணுமா, அதை வந்து புசிக்கணுமா. கடைசியாக அதை எலும்பு வந்து முறிக்கப்படக்கூடாது, எலும்பு முறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எலும்பு முறித்ததான அந்த இறைச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எலும்பு முறிக்கப்படாத அந்த இறைச்சியை நீங்கள் வீட்டிற்குள்ளே வைத்து உங்களுடைய கைகளில் தடி பிடித்தவர்களாக, உங்களுடைய கால்களில் பாதரட்சி துடித்தவர்களாக, உங்களுடைய அறையிலே கச்சை கட்டினவர்களாக தீவிரமாக நீங்கள் இதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமங்களை வந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது,
இந்த பஸ்காவை யார் அனுசரிக்க கூடாது, இந்த பஸ்காவினுடைய அந்த அந்த இறைச்சியை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 43, 45 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்நிய புத்திரன் இந்த பஸ்காவை அனுசரிக்க கூடாது, அந்நிய புத்திரன் இந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறது. அந்நியன், கூலியாள், ஓனர் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்நிய புத்திரன் இந்த பஸ்காவை என்ன பண்ணக்கூடாது, அனுசரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதுவே இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு, அந்த ஆட்டை தேர்ந்தெடுப்பதற்கு, அந்த ஆட்டை எப்படி அவங்க கிளீன் பண்ணணும், அந்த ரத்தத்தை எப்படி எடுக்கணும், அந்த பஸ்காவை அவங்க எப்படி அனுசரிக்கணும், அந்த இறைச்சி அவங்க எப்படி புசிக்கணும், யார் புசிக்கணும் யார் புசிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிலாம் பழைய ஏற்பாட்டில் தேவன் சில காரியங்களை ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறார். அதையே ஃபாலோ பண்ணி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்றைய நாட்களில் பஸ்காவை அனுசரிச்சாங்க. அந்நிய புத்திரன், அந்நிய கூலியால் ஒரு மனுஷன் கூட தேவனுடைய அந்த பஸ்காவில் என்ன பண்ணல அப்படின்னா பங்கு பெறவே இல்லை. யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக யூதர்களாக இருக்கிறார்களோ, மேசியாவை யெகோவாவை நம்பினார்களோ, அவர்கள் மாத்திரம்தான், தேவனை நம்பினவர்கள் மாத்திரம்தான் அந்த பஸ்காவை அனுசரித்தார்கள். தேவனை நம்பாத ஒரு மனுஷன், அந்நிய மனுஷன் அந்த பஸ்காவை என்ன பண்ணலை அப்படின்னா அனுசரிக்கலை, அந்த மாம்சத்தை புசிக்கலை, அதற்கு தேவனும் இடம் கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களும் அதற்கு இடம் கொடுக்கல. தேவன் சொன்னது போலவே ஒவ்வொரு நாளும் அந்த பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவே நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும் பொழுது பஸ்கா அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணப்படலை, ஆனா அப்பம் பிட்குதல் அப்படின்னு சொல்லுற வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுவே பஸ்கா அப்படின்னு சொல்லியும் ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை உள்ள வசனங்களும், மார்க் எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வரை உள்ள வசனங்களும், லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களும், 21, 22, 23 வரை உள்ள வசனங்களும், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களும், 21 முதல் 30 வரை உள்ள வசனங்களும், 2ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரை உள்ள வசனங்களையும் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லுவார் இல்லையா, நீங்க போய் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பஸ்காவை ஆசரிக்கும்படியாக பஸ்காவுக்காக நீங்க ஒரு இடத்தை என்ன பண்ணுங்க, நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீஷர்கள் எங்க நாங்க போய் பஸ்காவை ஆயத்தம் பண்றது, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போ, அங்க அந்த மனுஷன்ட்ட இந்த மாதிரி எங்கள்கிட்ட தேவன் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அவங்க ஒரு மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பாங்க. அந்த இடத்துல நீங்க நமக்கான பஸ்காவை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பார். அப்போ இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர்களோடு கூட பஸ்காவை தேவன் அனுசரித்ததாக வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது பேதுருவினுடைய சம்பவம் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இடத்திலும் பஸ்கா என்கிறதான வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அப்படின்ற வேர்டு அங்க வந்திருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டிலும் கூட, பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லாம புதிய ஏற்பாட்டிலும் பஸ்கா என்கிறதான அந்த வேர்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த பஸ்காவை குறித்து, தேவனுடைய அந்த பஸ்காவை குறித்து அவர் மென்ஷன் பண்ணுகிறார். அவர் அந்த இடத்துல அதை குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் என்ன பண்ணினார், தெரிந்திருக்க சொன்னார். பழுதற்ற ஆடா இருக்கணும், ஒரு வயதா இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம். அதுவே யோவான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் மரிக்காமல் இருப்பதற்காக, சங்கார தூதன் அவர்களை ஒன்றும் செய்யாமல் அவர்களை விட்டு கடந்து போவதற்காக அவர்களுக்காக அடிக்கப்பட்டதான அந்த ஆட்டுக்குட்டி யாரு அப்படின்னா கிறிஸ்து. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு எல்லாமே ஒரு நிழல், ஆனால் புதிய ஏற்பாட்டு நிஜம். அங்க மறைமுகமாக
கிறிஸ்து என்கிறதான மேசியா, இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒருவர் வந்து தன்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு அது தெரியாது. ஒரு மேசியா வருவார், நம்மளுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவார், நம்ம வந்து பாவங்களுக்காக அப்படின்றத விட நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலகத்தினுடைய பாடுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து தேவன் என்ன பண்ணுவார், மேசியாவாக வந்து நம்ம இந்த பாவங்களிலிருந்து எல்லாம் நம்மை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நம்பினாங்க. ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டுமாக அவர்களோடு கூட வந்து இணைந்து நான் தான் இந்த மாதிரி உங்களுடைய மேசியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொல்ற அளவுக்கு ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணலாம். அன்னைக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அதான் பழைய ஏற்பாடு அப்படின்னா ஒரு நிழல் தான், அது புதிய ஏற்பாடு தான் நிஜம். அதனால அது நிழலாக இருக்கும்படியாக தேவன் அதை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியும்படியாகவும் அல்லது நமக்கு அந்த சத்தியங்கள் புரியும்படியாகவும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் அப்படின்றதை யோவான் இந்த இடத்துல வந்து ஆணித்தரமாக அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல யூதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அல்லது புறஜாதிகளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லல. மாறாக உலகத்தினுடைய பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா தெளிவா தேவனை வந்து இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறத வந்து பார்க்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில இந்த பஸ்காவை குறித்து அல்லது நாம் சொல்லுகிறது போல ராப்போஜனத்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாப்டர் தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 34 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா வந்து சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய சரீரத்தை குறித்து, அவருடைய இரத்தத்தை குறித்து, தேவன் இதை எதற்காக நமக்கு கொடுக்கிறார், இதை நம்ம ஏன் புசிக்கணும், எதற்காக புசிக்கணும், எப்படி புசிக்கணும், எப்படி புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லினா ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட அந்த வசனங்கள்ல வந்து சொல்லுகிறார். அதை ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சபைகளில மாதத்தினுடைய அந்த முதல் வாரத்துல நாம் திருவிருந்து அனுசரிக்கிறதான அந்த வாரத்திலே ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் வாரத்துல இந்த சாப்டரை நம்ம எல்லாருமே நம்மளுடைய சர்ச்சில் அந்த கம்யூனியன் நடத்துகிறதான அந்த பாஸ்டர் வாசிக்கிற இந்த வசனங்கள் தான் இது. நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்டதான வசனங்கள் தான் இது. அதுல ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து குறிப்பிடுகிறார், நீங்க அந்த கர்த்தருடைய பந்தியை எப்படி நீங்க அதை நீங்க இது பண்ணணும், அனுசரிக்கணும், நீங்க எப்படி பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும், எப்படி நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார். அதை நமக்கு ரொம்ப அதை தனித்தனியாக ஒவ்வொரு வசனமாக வாசிச்சு அதை சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்றோம், அந்த வார்த்தைகளை வந்து கேட்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாக தான் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருடைய அந்த மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். அதனால இதை பெரிய அளவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அதை ரொம்ப பயத்தோடு ஒரு பரிசுத்தத்தோடு ரொம்ப ஒரு பயபக்தியாக அதை அனுசரித்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய பந்தியிலே அப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நாம் அதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் இன்றைக்கும் அதை வந்து எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம், நியமம் விசுவாசத்தினாலே முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த நியமம் கொடுத்ததுனால, அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சங்கார தூதனிடம் இருந்து அவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய அந்த ஒரு நியமத்தையும் தேவன் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஆசரித்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்மளுடைய பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து
பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எதனால அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற பழுதற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லுதுங்க. அப்போ தேவனுடைய விலையேற பெற்ற இரத்தம், மாசற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம், பழுதற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனாலதான் இன்றைக்கு நாம் அவருடைய கிருபாசன தண்டைக்கு போய் தைரியமாக அவரை ஆராதிக்க, கர்த்தருடைய பந்தியிலே அமருவதற்கு நமக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு. தகுதி இருக்குன்னா தகுதி இல்லாத நம்மை அவருடைய இரத்தத்தை சிந்தி தேவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். அந்த தகுதியை தேவன் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த ஜனங்கள் தான் நாம் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவருடைய இரத்தம் கொண்டு, அவருடைய இரத்தத்தை சிந்தி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை விலைக்கிரயமாக மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்காக நாம் ஜெபிப்பதற்கோ ஆராதிப்பதற்கோ, கர்த்தருடைய பந்தியில நாம் அனுசரிப்பதற்கோ, கர்த்தருடைய மாம்சத்தை நாம் புசிப்பதற்கோ, அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதற்கோ எந்த ஒரு விலைக்கிரயமும் நாம் செலுத்த தேவையில்லை. ஏன் அப்படின்னா நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் செலுத்தினார். அவரையே நமக்காக அவர் தந்தார். அவனுடைய ஜீவனையே தந்தார். பழுதற்ற குற்றமற்ற இரத்தத்தை பாவிகளாகிய துரோகிகளாகிய நமக்காக அவர் சிந்தினார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. திருவிருந்தப்போ அந்த மாசத்தினுடைய அந்த கடைசி நாட்கள்ல அல்லது அந்த புதிய மாதத்தினுடைய அந்த புதிய நாட்களில நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே நம்ம மன்னிங்க சொல்லி நம்ம போராடி, நம்ம திருவிருந்த நாட்கள்ல ரொம்ப பரிசுத்தத்தோடு பயத்தோடு அந்த ஒரு நாட்கள் அந்த திருவிருந்தை அனுசரிப்பது மாத்திரம் போதாது. அதை தேவன் எதிர்பார்க்கல. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாட்களும் நாம் அப்படியாக தேவன் மீது இருக்கிறதான பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் நாம் வாழணும், நாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் தேவன் எதிர்பார்க்கிறார். மாதத்துல ஒரு நாளோ இல்ல வருடத்துல அந்த 52 நாட்களோ நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கல. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நம்ம வாசிக்கும் போது அவங்க எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு கூடி போனாங்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனை கூடி ஆராதித்தார்களோ அப்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்களாம்? அப்பம் பிட்டு அவங்க கர்த்தருடைய பந்தியை அனுசரிச்சாங்க, கர்த்தருடைய பந்தியில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அதனுடைய அந்த கணக்குப்படி, அந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போது நாம் நீதியாக, உண்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக நாம போகணும். இதை தான் அந்த வசனம் வெளிப்படுத்துது. இதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. தேவனுடைய சமூகத்துல நாம் வரும்பொழுதெல்லாம் ஒரு உண்மையுள்ளதான ஒரு இருதயம், தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமுள்ளதான ஒரு இருதயம் நமக்கு முன்பதாக காணப்படணும், தேவனுக்கு முன்பதாக காணப்படணும். அதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனை நாம் தரிசிக்க முடியாது, தேவனை நாம் காண முடியாதுன்னு பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. 1 கொரிந்தியர் அழகாக அந்த 11வது வசனத்துல அழகா நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 27வது வசனத்துல, இப்படி இருக்க அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷன் தன்னை தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலில் இதை நல்லா கவனிங்க. 29வது வசனம், ஒருவேளை நம் பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல், ஒரு பயபக்தி இல்லாம நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் அந்த திருவிருந்தில் அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொண்டு தேவனுடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணினோம் ஆனால் நமக்கு என்ன நேரிடும்னு 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பரிசுத்தம் இல்லாம, நீதி இல்லாம, உண்மை இல்லாம, தேவன் மீது ஒரு பயபக்தி இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏனோ தானோ சொல்லி வாழ்ந்துட்டு ஜீவிச்சுட்டு நம்மளுடைய மனம் போன போக்கில் நம்மளுடைய சுய காரியங்களுக்காக நம்முடைய சுய இச்சைகளை நாம் நிறைவேற்றி வாழ்ந்து விட்டு கர்த்தருடைய பந்தியிலே நாம் இருந்தோம் ஆனால், அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணினோம் ஆனால் நமக்கு நாமே ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக நாம் அதை போஜனம் பானம் பண்ணுகிறோமா?
அப்படி சிலர் போஜனம் பண்ணி இருந்தார்கள், இன்றைக்கும் சில பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்படி பண்ணுகிறவர்களுக்கு என்ன நேரிடும் சொல்லி 30வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல உண்மை இல்லாம பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்ததான ஜனங்களுடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அநேகர் வியாதி உள்ளவர்களா இருக்கிறாங்களாம், அநேகர் பலவீனப்பட்டவர்களா இருக்கிறாங்களாம். வியாதியும் பலவீனத்தை விடுங்க, அதுக்கப்புறம் உங்களில் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மரணத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பந்தியை ஒரு பயபக்தியோடு ஆசரிக்காமல் அதை புசித்த பானம் பண்ணினதான ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவங்க மரித்தே போயிட்டாங்க. தேவன் மீது உள்ளதான பயமும் பயபக்தியும் பரிசுத்தமும் இல்லாம அதை அனுசரிச்சதுனால அவங்க மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? உண்மையுள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, நீதி உள்ளதாக இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சுய இச்சைகளையே நம்மளுடைய ஆத்மா விரும்பி அதை மாத்திரமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா என்கிறதை சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். இதே அதிகாரத்துலதான் 31வது வசனத்துல வாசிக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி. நம்மை நாமே நிதானித்து அறிகிறதான அந்த ஒரு குணாதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு அவசியமான முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. திருவிருந்து காலங்கள்ல மாத்திரம் அல்ல, திருவிருந்து நாட்கள்ல மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் டே பை டே நம்மை நாமே நிதானித்து அறிகிறதான அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போகணும். நம்மளுடைய ஆத்துமா அப்படியாக பழக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் காலையோ மதியமோ மாலையோ இரவோ நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நம்மை நாமே நாம் நிதானித்து அறிகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நாம் நிதானித்து அறிந்தோம் ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மில் வரவே வராது. அதுதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம ஒரு தடவை ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து நம்ம நிதானிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நாம் தேவனால நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒரு நாளை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. இன்றையிலிருந்து நம்ம ஒரு முடிவெடுப்போம். தேவனுடைய சமூகத்திற்கு நம்ம எப்போதெல்லாம் போறோமோ அப்போல்லாம் நம்முடைய சுயத்திற்காக, சுய காரியங்களுக்காக, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, மாம்ச ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நம் தேவனுடைய சமூகத்துல போகக்கூடாது. அதற்கு மாறாக ஒரு உண்மையுள்ள பரிசுத்தமான இருதயத்தோடு, தேவன் எதை சொன்னாலும் தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்கிறதான ஒரு ஆயத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு வாஞ்சையோடு, ஒரு இருதயத்தோடு, ஒரு ஆசையோடு, தாகத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். அப்படி நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பந்தை அனுசரிக்கும் பொழுது தேவன் அதுல ரொம்ப ஒரு பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தரதை நீங்க அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையாக தேவன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தேவன் அவர்களுக்கு ஒரு நியமங்களை கொடுத்தார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் 17, 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 14வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 17வது வசனத்திலும் அதே போல அந்த லாஸ்ட் பார்ட் சொல்லுகிறது, உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனமும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்க கை கொள்ளணும். இது உங்களுக்கு கட்டளை, இது நான் நியமமாக கொடுத்த கட்டளை, இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. லேவியராகமம் 23வது அதிகாரத்திலையும் கூட 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிற, உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசிப்பீர்களாக, இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செய்ய வேண்டிய நித்திய கட்டளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கொடும் பரிசுத்த ஓய்வு நாள் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியமங்கள். அந்த நியமம் எப்படின்னா கட்டளையாக கொடுத்த நியமங்கள். அதை கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி தேவன் அவர்களுக்கு ஒரு நியமமாக கட்டளையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படியாக கொடுத்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தன நமக்கு தேவன் அதே போலதான் அவர் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 24, 25 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 24வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கட்டளையாக இதை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அந்த அப்பத்தை மாம்சத்தை நாம் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணணும். எப்போதான் எதுக்காக நீங்க பானம் பண்றீங்க அப்படின்னா என்னை நினைவு கூறும்படியாக நீங்க பானம் பண்றீங்க. என்னை நினைவு கூறும்படியாக என்னுடைய இந்த அப்பத்தை நீங்க என்னுடைய மாம்சமாக நீங்க புசிக்கிறீங்க. அதனால என்னை நினைவு கூறும்படியாக நீங்க என்ன பண்ணணும், நீங்க இந்த கர்த்தருடைய பந்தி இந்த ராப்பூஜனத்தை நீங்க என்ன பண்ணணும்னா அனுசரிக்கணும், நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் சொல்றாரு. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மறுபடியும் நான் உங்களை நான் என்னோடு கூட கூட்டிட்டு போய் அந்த நான் பரலோக ராஜ்யத்துல நான் உங்களோடு கூட நான் இந்த கர்த்தருடைய பந்தில நான் அமர்றது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், இதை நீங்க கை கொள்ளணும், இதை நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீனிங்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வருகை பரியந்தம் அல்லது ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மளுடைய மரணம் இருக்குமே, ஆனால் நம்மளுடைய மரணம் வரையிலும் இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதில் நாம் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாம் தவறி போனவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய பந்தியை குறித்து பயபக்தி இல்லாத அநேக ஜனங்கள் இன்னைக்கு உண்டு. தன்னுடைய இஷ்டம் போல மனம் போல ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்ந்துட்டு ஜீவிச்சுட்டு அந்த திருவிருந்த நாட்கள்ல ஒரு தேவன் மீது உள்ள ஒரு பயமே இல்லாம துணிகரமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கர்த்தருடைய பந்தியில இருக்கிறாங்க, திருவிருந்த அவங்க அனுசரிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்ட ஜனத்தை பார்க்கும்போது மீதி இருக்கிற எல்லா நாட்களும் தேவன் மீது ஒரு பயம் இல்லாம பக்தி இல்லாம பரிசுத்தம் இல்லாம ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்ந்துடுறாங்க, ஜீவிச்சிடுறாங்க. ஆனால் அந்த திருவிருந்த நாட்கள், அந்த வாரம், அந்த புதிய மாதம், அந்த முதல் வாரம், அந்த தேதி வரும் பொழுது அப்பதான் அவங்க தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய குற்றமுள்ள அந்த வாழ்க்கையையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையையும் நினைவு கூர்ந்து அநேக தேவனுடைய சபைக்கு வர்றது கிடையாது. அந்த முதல் வாரத்துல தேவனுடைய சபைக்கு அப்படி வந்தாலும் அந்த திருவிருந்த நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க எழுந்து வெளியே போயிடுவாங்க. அந்த திருவிருந்துல பங்கு கொள்ளுகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த திருவிருந்திற்கு கர்த்தருடைய பந்திக்கு தகுதியானவர்களாக அவர்கள் இல்லை. அதற்கு அப்படி அவங்க தப்பெல்லாம் செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு கர்த்தருடைய பந்தியில உட்காருவதற்கு அந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பதற்கு அவருடைய இருதயம் என்ன பண்ணலை அப்படின்னா ஒச்சுக்கொள்ளலை, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அநேக சர்ச்சுக்கு வந்தாலும் சர்ச்சில் இருந்து வெளியே போயிடுறாங்க, சிலர் சபைக்கே வராமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமான காரியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. தேவன் இதை நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். என்ன நீங்க நினைவு கூறுவதற்காக நீங்க என்ன பண்ணீங்க, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த காரியத்தை நம்ம செய்யணும். கர்த்தருடைய பந்தி அந்த ராப்போஜனம் நமக்கு விலையேற பெற்றாத அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி அவருடைய மாம்சத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஸோ அதை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம அதை என்ன பண்ணணும், கர்த்தருடைய பந்தியிலே நம்ம இருக்கணும். நம்மளுடைய மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணணும். அப்படி நம்மால அதை செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு தடைகள் சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வறுமையானால் அதை மேற்கொண்டு நம்ம போகணும். அந்த ஒரு பாவத்தை தவறை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. அதை செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு
தேவனுக்கு பிரியமான, தேவன் பிரியப்படுகிற, தேவனுக்கு விருப்பமான இந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம ஆசரிக்காம இருந்தோம், நம்ம அதை அனுசரிக்காம இருந்தோம் அப்படின்னா நம் வாழ்கிறதான வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறதான அந்த பெயரில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ நம்ம ஒரே ஒரு காரியத்தை மறந்து போயிடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளாக பரிசுத்தப்படணும். எப்போதெல்லாம் தேவன் அவருடைய திருவிருந்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம், எந்த டைம்ல நமக்கு திருவிருந்து எடுக்கக்கூடியதான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தாலும் அந்த டைம்ல எந்த ஒரு குழப்பமும் யோசனையும் இல்லாமல் தைரியமாக பரிசுத்தமாக அந்த திருவிருந்திலே கலந்து கொள்வதற்கு, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய அப்பத்தை புசிப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் எந்த நேரமும், அது இரவு நேரமோ பகல் நேரமோ எந்த நேரமா இருந்தாலும் எந்த காலமானாலும், முதல் வாரத்துல தான் இல்லை, எந்த வாரமானாலும் எந்த கிழமையானாலும் நமக்கு கர்த்தருடைய அந்த பந்தியிலே அமரக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை விலையேற பெற்றதாக எண்ணி அதில் நாம் பங்கு கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம் தகுதி உள்ளவர்களாக, நம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணுங்க. அதைத்தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ஹென்றி ஜேகட் நவீன் அப்படிங்கிறதான ஒரு பர்சன் சொல்லுகிறார், when we break bread and give it to each other, fear vanishes and God becomes very close அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்போ அந்த கர்த்தருடைய அந்த பந்தியில உட்கார்ந்து அந்த அப்பம் பிக்கப்பட்டு அது எல்லாருக்குமே, அது அவருடைய அந்த மாம்சமாகி அந்த அப்பம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்படுகிறதோ, அவருடைய அந்த இரத்தமாகி அந்த பானம் எல்லாருக்கும் எப்போ பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதோ அப்போ நமக்குள்ள இருக்கிறதான எல்லா பயங்கள், தேவையில்லாத கலக்கங்கள், அழுக்குகள் எல்லாம் மாறி நம்மள்ட்ட இருந்து விலகி போய் நம்ம இன்னுமாக தேவனிடத்துல ரொம்ப ஒரு க்ளோஸாக நம்ம மாறோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்லுகிறார். இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, இது ஒரு உண்மையான ஒரு காரியம்தான். அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணும் பொழுது உண்மையாகவே நம்ம கிட்ட இருக்கிறதான எல்லா பயங்கள், அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய் இன்னும் மறுபடியுமாக அந்த திருவிருந்து நம்மை தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நம்மை ஐக்கியப்படுத்துகிறதாக, தேவனோடு கூட இன்னும் ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறதாக இருக்கு. அப்போ இந்த ஒரு திருவிருந்தை, இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்காமல் இருக்கலாமா? அல்லது கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறாமல் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏற்கனவே நம்ம கேட்ட வார்த்தைகளின் படி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நாம் பரிசுத்தமாக்கினோமானால், நம்மை நாமே பரிசுத்தமாக்க முடியாதுதான். நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அது இயேசுவினுடைய ரத்தம் மாத்திரம்தான். ஆனால் அந்த ரத்தம் நம்மை கழுவும்படியாக, அந்த ரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும்படியாக, அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கேட்பது, செபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் நமக்கு அந்த திருவிருந்தில் இருக்கக்கூடியதான வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுத்தாரானால் பரிசுத்தத்தோடு அதை நாம் அனுசரிக்கணும். ஒருவேளை நாம் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வருமே ஆனால், பரிசுத்த குலைச்சல்கள் ஒருவேளை கடந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்குமே ஆனால், அதற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் வடித்து போராடி செபிச்சு, ஆண்டவரை என்னை மன்னிங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது போல ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நேரிட்டால் அந்த காரியத்துக்குள்ள நான் போக மாட்டேன், அதில் நான் வெளியே வருவேன், அதற்கு நீங்கள் எனக்கு பலன் தாங்க, இந்த பாவத்தை நீங்கள் எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து போராடி செபித்து, தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஒப்புரவோடு, தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாவ அறிக்கை பண்ணி, அந்த ஒரு பரிசுத்தமான இருதயத்தோடு நம் ஜெபத்திலிருந்து வெளியே கடந்து வந்து நாம் அதை ஆசரிக்கும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு பரிசுத்தத்தோடு நம்ம ஒரு தகுதியுள்ளவர்களாக, அதற்கு பாத்திரவான்களாக நம்ம கர்த்தருடைய பந்தியில் அமர்ந்து அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அதற்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதமும் நன்மையுமே வேற. ஸோ அதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தோடு, தேவன் விரும்புகிற உண்மையோடு, நீதியோடு நம் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்போம். அதற்கான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.